தோன்றிய எலும்புக்கூடு அரசரை தீர்த்து கட்ட கடத்தல் கட்டப்பா முயற்சி செய்ய இறுதியில் அந்த திட்டம் தோல்வியுற்றது. கூடையே இருந்து குழி பறிக்க பாக்குறீங்களா? இந்த எலும்பு கூட அரசரை யாராலையும் அழிக்க முடியாது. சீக்கிரம் முன்னேறுங்கள் அடிமைகளே, முன்னேறுங்கள். பேச்சை நிப்பாட்டி விட்டு நடங்கள். இனி நீங்கள் அனைவரும் எமது எலும்புக்கூடு அரசரின் அடிமைகளாவீர்கள். இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எமது எலும்புக்கூடு அரசரின் அடிமைகளே ஆவார்கள். சாமியாரே, நாம நினைச்சதை மாத்துறதுக்கு நாம எல்லாரும் கடவுள் கிடையாது. எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம். எப்படி சார் நல்லது நடக்கும்? நாம ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு பிடிச்ச அந்த 3 ஆவிகளையும் அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்களே. இனி இந்த உலகத்தை யாரு காப்பாத்துவா? என்ன மாடுகள்லாம் அலற சத்தம் கேக்கு? பரட்டும், அந்த எலும்பு கூடு மட்டும் வந்துச்சுன்னா அத அடிக்கிற அடியில அந்த எலும்பு கூடுக பூமிக்கு அடியில இருந்து வெளியே வராத மாதிரி சாத்தி விட்டுறேன். இந்த மாடுகள்லாம் சத்தம் போடுறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. எல்லாரும் வாங்க போய் என்னன்னு பாப்போம். எல்லாரும் போங்க போங்க. எல்லாரும் இங்க வாங்க. இந்த 3 ஆவிகளும் இங்கதான் இருக்குதுங்க. ஏ அம்மா, எல்லாரும் இங்கதான் இருக்காவளா? இதுகளெல்லாம் யாரு மாட்டு கொட்டாயில தூக்கி வச்சிருப்பா? மாணிக்கோ, என்ன சத்தம் அது? அட கடவுளே, பூமி கடையிலிருந்து எலும்பு கூட வீரர்கள் வந்துட்டானுவளா? அவனுங்க கிட்ட இருந்தது இந்த 3 ஆவிகளையும் நாம தான் காப்பாத்தி ஆகணும். இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? யோசனை வந்துருச்சு. இதுக எல்லாத்தையும் மாட்டு கொட்டாயில வச்சு ஒளிச்சு வச்சிருவோம். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வழியா எல்லாத்தையும் வச்சாச்சு. மாடுகளா, இங்க வாங்க 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 வாங்க. அப்படிதான், எல்லாம் வந்து மறைச்சு நில்லுங்க. யாய் எலும்பு கூடுகளா, அங்க என்ன தேடிட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறேன் பாருங்க. அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே வாங்க வாங்க. நல்ல வேலை, வீரம் மிகுந்த எமது சீன அரசர் சிங் ஹாங் ஹூக்கு ஒன்றுமாகவில்லை. வீரனுங்களா? இந்த சிலைக்குள்ளேயே பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களே, இவனுங்களா வீரனுங்களா? சுத்தி எம்பிட்ட எலும்பு கொடுக்க இருந்தும் என் மாணிக்கம் கொஞ்சம் கூட பயப்படாம இந்த சிலைகளை தந்திரமா ஒளிச்சு வச்சான் பாரு, அவன் தாயா வீர. இவனுங்க எல்லாருமே சுத்த பயந்தாங்கோலிங்க, பயந்தாங்கோலிங்க, பயந்தாங்கோலிங்க.
யாரை பார்த்து பயந்தாங்கோலி என்கிறாய்? இந்த குத்தீஸ்வரனின் வீரம் பற்றி உனக்கு தெரியுமாடா? ஏது பொம்மை மாதிரி கண்ணாடிக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறது தான் ஓ வீரமாடா? முட்டாளே, உலகத்தையே ஆட்சி செய்ய நினைக்கும் கிங் ஆம்ப்ரோஸை தோற்கடித்தது இந்தியாவில சேர்ந்த குத்தீஸ்வரனான நானும் சீனாவை சேர்ந்த சீன அரசர் சிங் ஹாங் ஹூவும் தான். எவ்வளவு பெரிய வீரர்கள் நாங்க, எங்களை போய் கோலை என்கிறாயா? யாய் சும்மா எதிர் பேச்சு பேசாதேடே. வீரன்னா நெஞ்ச நிமித்திட்டு போராடணும், கோல மாதிரி புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. முட்டாளே, சில நேரம் பொறுமையா இருந்தாதான் வெற்றியை ஜெயிக்க முடியும். அந்த காலத்துல நானும் சீன அரசர் சிங் ஹாங் ஹூவும் பொறுமையா இருந்ததுனாலதான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எலும்பு கூட அரசங்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சது. சுமார் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஆம்ப்ரோஸ்னு சொல்லப்படுற எலும்பு கூட அரசன் தோல்வியே சந்திக்காத ஒரு பெரிய மாபெரும் அரசன். உலகத்துல எல்லா போர்களையும் ஜெயிச்ச அவனால எங்க நாட்டு குதிரை படையோ யானை படையையோ அவனால சமாளிக்க முடியல. அதே மாதிரி சீன அரசர் சிங் ஹாங் ஹூ வச்சிருக்கிற டிராகனையும் அவனால எதிர்த்து போர் புரிஞ்சு சமாளிக்க முடியல. போர்ல எங்க ரெண்டு பேருக்கிட்டையும் தோத்த அவன் ராஜஸ்தானுக்கு போய் பாலைவனத்துல எலும்பு கூட அரசனா மாறினான். எலும்பு கூட அரசனான அவனை எந்த ஆயுதத்தினாலயோ மிருகங்களாலேயோ அவனை அழிக்க முடியல. அதனாலதான் நானும் சீன அரசர் சிங் ஹாங் ஹூவும் போர்ல புறமுதுகிட்டு ஓடணும். நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா இருந்ததுனாலதான் நாங்க ரெண்டு பேரும் கடல்ல அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா மகாராஜர் மகாராணி கிட்ட எலும்பு கூட அரசரை பத்தி சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அனபெல்லான்னு ஒரு சாத்தான உருவாக்கணும். அந்த சாத்தான உருவாக்குற பூஜையில தான் கவுந்தி அடிகள்னு ஒரு சக்தி வாய்ந்த சாமியாரை பார்த்தோம். அந்த எலும்பு கூட அரசனோட பலவீனத்தை அந்த கவுந்தி அடிகள் சாமியார் கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிறதுக்கான உபாயத்தையும் தேடி கண்டுபிடிச்சாரு. எங்க நாட்டின் சக்தி வாய்ந்த யானைன்னு சொல்லப்படுற கஜேந்திர யானையோட தந்தமும் சீன அரசர் சிங் ஹாங் ஹூவோட சக்தி வாய்ந்த டிராகன் பெகாசஸோட ராட்சச பல்லையும் வச்சு அந்த எலும்பு கூட அரசனை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தயாரிச்சாரு. அந்த ஆயுதத்தை பத்தியும் அனபெல்லாங்கிற ஒரு சாத்தான பத்தியும் அந்த எலும்பு கூட அரசன் தெரிஞ்சுக்கிட்டான். எங்க நம்மளை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அழிச்சிருவாங்களோன்னு பயந்து ஓட்டமா ஓடுனா. அப்பதான் வானத்துல இருந்து செலாந்தஸ்னு ஒரு விண்கல்லோட பகுதி உங்க வீட்டுக்கு எட்ட வந்து விழுந்துச்சு. அந்த சக்தி வாய்ந்த விண்கல்லோட ரேடியேஷனை பயன்படுத்தி எலும்பு கூட அரசன் தான் உடம்புல இருக்கிற ஆன்ம சக்திய எலும்பு கூடுல இருந்து வெளியே கொண்டு வந்தான். இந்த எலும்பு கூடு உடம்புல இருந்து வெளியே வந்த அவன் ஆன்ம சக்தி அந்த ஜெலாந்தஸ் ரேடியேஷன் கதிர்களை பயன்படுத்தி அதோட இன்னொரு பகுதி இருக்கிற கிரகத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டான். அவனை அழிக்கிறதுக்காக தேடி வந்த எங்களுக்கு அவனோட எலும்பு கூடு மட்டுமே கிடைச்சது. திரும்பவும் எலும்பு கூட அரசனோட ஆன்ம சக்தி அவன் உடலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க உருவாக்கின குதிரை செயினை பயன்படுத்தி அவன் கழுத்துல மாட்டி அவனை குழி தோண்டி புதைச்சிட்டோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கிறப்போ அந்த அனபெல்லாவோட சாத்தான் சக்தியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. எலும்பு கூடுகளுக்கு எதிராக உருவாக்கின அனபெல்லா கடைசியில எங்களை எதிர்த்து நின்றுச்சு. அந்த அனபெல்லா சாத்தான் சக்தி அமெரிக்க அரசர் மகாராணி குழந்தைக படைகள்னு எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு ஏன் அந்த அனபெல்லா இந்திய அரசனான என்னையும் சீன அரசரான சிங் ஹாங் ஹூவையுமே அழிச்சிருச்சு. அடே என்னடா சொல்ற? அந்த அனபெல்லா தான் உங்க ரெண்டு பேரையும் அழிச்சுதா? ஆமா, அந்த அனபெல்லா தான் எங்க ரெண்டு பேரையும் அழிச்சது. ஏமா பெருசா ஏதோ சொன்னியே, அனபெல்லாவை திறந்து விடு, அனபெல்லாவை திறந்து விடுன்னு.
பாத்தீங்களா, இந்த அனபெல்லாவை திறந்துட்டா உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கும் ஆபத்து தான். அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா முன்னோர்களும் ஒன்னு சேர்ந்து இந்த அனபெல்லாவை அந்த கண்ணாடி கிளாஸ் கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. அந்த எலும்பு கூட அரசனால இந்த உலகத்துக்கு என்னைக்கு வேணுமானாலும் ஆபத்து வரலாங்கிறதுனால அதனால நானும் சீன அரசர் சிங்ஹாங் ஹூவும் ஆன்ம சக்தியா மாறி பொருள்ல ஒளிஞ்சுக்கிட்டோம். ஏன் பொறுமையா இருக்கிறன்னு எங்களை கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த எலும்பு கூட அரசர் 2 விண்களையும் ஒன்னா சேர்த்து நாற்காலியா அமைச்சுக்கிட்டான். அது போக நம்ம பூமியை சுத்தியும் அவன் கிரகம் சூழ்ந்துருச்சு. என்னதான் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் போன தடவை மாதிரி அவனால இந்த முறை தப்பிச்சு ஓட முடியாது. அவன் தப்பிச்சு போக வழியே இல்லைன்னு சொல்றான். அப்ப எல்லாரும் இறங்கி போய் சண்டை போட வேண்டியது தானே. நானும் சீன அரசர் சிங்ஹாங் ஹூவும் கண்ணாடியில இருந்தும் சிலையில இருந்தும் வெளியே வந்தோம்னா அந்த எலும்பு கூட அரசனுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளை தேடி இந்த இடத்துக்கு வந்துருவான். அவனோட சக்தி வாய்ந்த விண்கல் சக்தியை எதிர்த்து எங்க 2 பேராலையும் கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. அதனால என்னதான் வீரன்னு போய் அவன் முன்னாடி எதிர்த்து நின்னாலும் நாங்க 2 பேரும் தோத்து தான் போவோம். அதனாலதான் நாங்க 2 பேரும் பொறுமையா இருக்கிறோம். நாங்க பொறுமையா இருக்கிறதுனால நாங்க கோழைகள்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் சரி, அப்ப அவனை எப்படிதான் அழிக்கிறதா? அவனை அழிக்கிறதுக்கு நாம 2 விஷயம் பண்ணி ஆகணும். முதல் விஷயம், அவன் அமர்ந்திருக்கிற அந்த சக்தி வாய்ந்த விண்கல் சக்தி நிறைஞ்ச அந்த சேரை உடைக்கணும். 2வது, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குற அந்த ஆயுதத்தை நாம மறுபடியும் உருவாக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா நாம அவனை சுலபமா அழிச்சிடலாம். அப்புறம் கடைசியா இன்னொரு விஷயம், இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற அந்த எலும்பு கூட அரசன் வரப்போற ஆபத்தை உணர்ந்து எங்க 3 பேரையும் தேட சொல்லியிருப்பான். வீரர்களே, இப்படத்தில் இருக்கும் 3 ஆவிகளையும் தேடி கண்டுபிடித்து இங்கே இழுத்து கொண்டு வாருங்கள். அவர்களின் அழிவு எனது கையில் இருக்கட்டும். வீரர்களே, அரசர் சொன்ன அந்த 3 ஆவிகளை வெளியே வராம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோ இந்த போட்டோல இருக்கிற குடும்பம் எங்க இருக்குதோ அங்கதான் அந்த ஆவிகளும் இருக்கும். அதனால முதல்ல இந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிங்க, பிறகு ஆவி சுலபமா கிடைச்சிரும். அம்மாடி, என்ன சத்தம் அது?